ஒருத்தருக்கு மூளை மட்டும்தான் தம்பி இயங்கும். நல்லா கேட்டுங்க, மூளை பிரெயின் சொல்றமே அது மட்டும் இயங்கும். கை இயங்காது, கால் நடக்க முடியாது, தானே உணவு உண்ண முடியாது, சோறு தானா சாப்பிட முடியாது, தானா எழுந்திருச்சு அங்கே போய் உட்கார முடியாது, இயற்கை உபாதைகளுக்காக அவரா நடந்து போக முடியாது. கண்ணு தருகி, மனம் இயங்குது, மூளை இயங்குது. இது மூணு மட்டும்தான் அவருக்கு நடக்கும். பேச முடியாது, எனக்கு இது வேணும்னு கேட்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் நடக்க முடியாது, கை இயங்காது, பேச முடியாது, மூளை தான் இயங்கும், மனம் தான் இயங்கும், கண்ணு தான் தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. இப்படியான ஒரு மனிதர் ஒரு வகுப்பறையில படிக்கிறாரு. அந்த வகுப்பறையில ஏற்கனவே மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ்ல ரொம்ப நல்லா படிக்கிறவன் யாருன்னு கேட்டா ஜான் அப்படின்னு ஒரு பையன், டெரக் என்ற ஒரு பையன், கார்டன் என்ற ஒரு பையன். ஜான், டெரக், கார்டன் இவங்க மூணு பேரும் கணித பாடத்திலையும் இயற்பியல் பாடத்திலையும் ரொம்ப வலிமையானவர்கள். நீங்க ஏதேனும் ஹோம்வொர்க் கொடுத்தா ரொம்ப தரமா செஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க. அப்படிப்பட்டவங்க மூணு பேரும் மாணவர்களே, அப்படிப்பட்டவங்க மூணு பேரும் ஜான், டெரக், கார்டன் மூணு பேரும் அப்படிப்பட்டவங்க. இப்போ பிசிக்ஸ் சாரு 15 ப்ராப்ளம் 15 மேத்தமெட்டிக்ஸ் சொல்யூஷன் பண்ணிட்டு வாங்க, சால்வ் பண்ணிட்டு வாங்க, வீட்டில் போய் ஹோம்வொர்க்கா பண்ணிட்டு வாங்கன்னு பிசிக்ஸ் சாரு ஹோம்வொர்க்கா கொடுத்துட்டாரு. அவங்களால ஜான், டெரக், கார்டன் இவங்க மூணு பேரும் எத்தனை ப்ராப்ளம் போட்டுக்கிட்டு வந்தான் அப்படின்னா 1.5 ப்ராப்ளம் தான் போட்டுக்கிட்டு வந்தான். நல்லா படிக்கிறவன், நிறைய மார்க் வாங்குறவன், அந்த கல்லூரியில நல்லா அறியப்பட்ட ஒரு மாணவன். இவங்க மூணு பேருமே 1.5 ப்ராப்ளம் தான் போட்டுக்கிட்டு வந்தானுவோம். சரியில்லாத பையன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையன், அவனுக்கு ஏற்கனவே பேச வராது, அவனுக்கு கண்ணு மட்டும்தான் தெரியும், மூளை மட்டும்தான் இயங்கும் என்றெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்ட மாணவன் 10 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிட்டு வந்திருந்தான். மாணவர்களே, அவனுடைய பெயர் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங். 10 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வந்தான். அரசு பள்ளியில படிச்சவன், பேச தெரியாதவன், கைகால் நடக்க முடியாதவன், தானா சோறு சாப்பிட முடியாதவன் 10 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வந்தான். அப்ப அவன் கார்டன் சொன்னா, டெரக் சொன்னா, ஸ்டீஃபன் ஹாக்கிங் உடைய உலகம் வேற உலகமா இருக்கு, எங்க உலகம் வேற உலகமா இருக்கு, நாங்க எல்லாம் மார்க் வாங்குறதுல போட்டி போட்டுக்கிட்டு இருந்துட்டோம், அவன் வேற ஒரு உலகத்துல கண்டுபிடிப்புல தலை சிறந்து விளங்கக்கூடியவனா இருக்கிறான் என்று கூட படித்தவர்களை சொன்னாங்க. இது மட்டும் இல்ல மாணவர்களே, ஸ்டீஃபன் ஹாக்கிங் உடைய வரலாறு A Brief History of Time அவருடைய புத்தகத்துடைய பேர். அப்படிங்கிற புத்தகத்துல ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதுறாரு, தம்பி நம்ம ஊர்ல லைன்ஸ் கிளப் இருக்கு, இன்னும் வேற சில கிளப் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் மெம்பர் ஆகணும்னா பணம் இருந்தா போதும், அங்கெல்லாம் மெம்பர் ஆகணும்னா பணம் இருந்தா போதும், அல்லது சிறிய பதவி இருந்தா போதும். ஒரு பதவி கொஞ்சம் பணம் ரெண்டு இருந்தா போதும், லைன்ஸ் கிளப்ல அல்லது இன்னும் பிற கிளப்ல போய் மெம்பர் ஆயிடலாம். லண்டன்ல ராயல் சொசைட்டின்னு ஒரு அமைப்பு இருக்கு, அங்க மெம்பர் ஆகணும்னா யாரா இருக்கணும்னா அறிவியல் கண்டுபிடிப்பாளராக மட்டும்தான் இருக்கணும், விஞ்ஞானிகளாக மட்டும்தான் இருக்க முடியும், அவர்களுக்கு மட்டும்தான் அங்க உறுப்பினராவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த சூழல்ல 1974 மிக குறைந்த வயதில் கால் நடக்க முடியாதவர், கை இயங்க முடியாதவர், வாய் பேச முடியாதவர், தன்னால் உணவினை உட்கொள்ள முடியாத ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் உலகத்திலேயே லண்டன் ராயல் சொசைட்டியில் குறைந்த வயதில் மெம்பராக தேர்வு செய்யப்பட்டான். யார் என்றால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். சரி, ஸ்டீஃபன் ஹாக்கிங் வேற என்ன செஞ்சாரு? லண்டன் ராயல் சொசைட்டியில் மெம்பர் ஆகிற அளவுக்கு என்ன செஞ்சாரு? இங்க உங்க பிசிக்ஸ் மேத்ஸ் சார் கேட்டீங்கன்னா கருந்துளைனா என்னன்னு உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. கருந்துளை உள்ள போன துகள்கள் வெளியே வராது. இது வரைக்கும் அறிவியல் உலகம் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தது. கருந்துளைக்குள்ள போன துகள்கள் வெளியே வராது, இதுதான் அறிவியல் உலகம் நம்பிக்கொண்டு இருந்தது. மாணவர்களே, அறிவியல் உலகம் நம்பிக்கொண்டிருந்தது. ஐன்ஸ்டீன் இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை,
என்றால் உடனடியாக அணுகுண்டு போட்டோம்னா அந்த அணுகுண்டு மூலமா எல்லாம் செத்து போயிடுவோம். புல் பூண்டு முளைக்கிறதே கஷ்டம். ஜப்பான் மேல ஒரு காலத்துல அமெரிக்கா போட்டான். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பெரிய உயிரிழப்புகள். அந்த அணுகுண்டை தயாரிப்பதற்கான ஃபார்முலா, சார்பு கொள்கை E=mc² என்பதை கண்டறிந்த ஒரு விஞ்ஞானி ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் சொன்னாரே, கருந்துளைக்குள் துகள்கள் சென்றால் வெளியே வராது. ஐன்ஸ்டீன் சொன்னாரு. ஐன்ஸ்டீன் சொன்ன கோட்பாடு தப்பு. கருந்துளைக்குள்ளே போகக்கூடிய துகள்கள் வெளியே வரும் என்று இளம் வயதில் நிரூபித்து காட்டவன் வாய் பேச முடியாத, கால் நடக்க முடியாத ஒரு விஞ்ஞானி தான் ஸ்டீபன் ஹாக்கிங் மாணவர்களே. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இது மூணும் சந்திக்கின்ற பொழுது அதுக்கான இடம் ஒன்று வச்சாரு கருந்துளையில. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிக்ஸ் போசன். நீங்க விஞ்ஞானிகளோட வரலாறு அப்படின்னு சொல்ற பாடநடத்துல புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் மூணும் கருந்துளையில சந்திக்கக்கூடிய இடத்துக்கு பேரு ஹிக்ஸ் போசன் சொன்னாரு. அங்க மின்னூட்டம் அதிகரிக்காது என்று ஐன்ஸ்டீன் சொன்னான். மின்னூட்டம் அதிகரிக்கும் என்று ஸ்டீபன் ஹாக்கிங் சொன்னான். அந்த ஸ்டீபன் ஹாக்கிங் வாய் பேச முடியாதவன், அந்த ஸ்டீபன் ஹாக்கிங் காலால் நடக்க முடியாதவன், தன் கையால் உணவு எடுத்துக் கொள்ளாதவன். ஆக கை செயல்படாத நிலையில், கால் நடக்க முடியாத நிலையில், அவனால் அவனுடைய வேலையை செய்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் ஐன்ஸ்டீன் சொன்ன கோட்பாட்டை, இயற்பியல் தத்துவத்தை உடைத்து எரிந்து லண்டன் ராயல் சொசைட்டியில் போய் மெம்பராக சேர்ந்தான். அவனுடைய கண்டுபிடிப்பு பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்கிற புத்தகத்தில் மிக விரிவாக வந்திருக்கிறது. ஆக நடக்க முடியாத ஒருவனால், தானே உணவினை எடுத்துக்கொள்ள முடியாத ஒருவரால், பேச முடியாத ஒருவரால் இவ்வளவு பெரிய சாதனை நிகழ்ந்திருக்கிறது என்றால் அவர்கள் போட்ட உழைப்பு தான், அவர்களுடைய முயற்சி தான், அவருடைய தன்னம்பிக்கை தான் காரணமே தவிர வேற எதுவும் இல்லை என்பதுதான் இந்த அறிஞருடைய, இந்த விஞ்ஞானியினுடைய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடமாக இருக்கிறது.